மஹிந்த ராஜபக்ச இந்த நேரம் இலங்கையில் இல்லாமல் வேறொரு நாட்டில் இருந்திருப்பாரா இருந்தால் தூக்கில் போடப்பட்டிருப்பார். அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பார். அரசியலமைப்புக்கு அமைய மஹிந்த ராஜபக்சவுக்கு மரண தண்டனை இந்த நேரம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் மிக முக்கியமான பதவியை வகித்த இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா இன்றைக்கு சொல்லியிருக்கிற கருத்து தான் எல்லா ஊடகங்களையும் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கு. இலங்கையில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படணும். மஹிந்த ராஜபக்சவுக்கு அரசியலமைப்புக்கு அமைய அவர் தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டிய ஒரு நபர், தேச துரோகம் செய்திருக்கிற ஒரு குற்றவாளி என்று சொல்லி சரத் பொன்சேகா திரும்ப ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். அவர் தலையில் கட்டியெல்லாம் தொங்கவிடப்படக்கூடாது, காலில் தலகுலா கட்டி தொங்கவிடப்பட வேண்டிய ஒரு நபர் தான் மஹிந்த ராஜபக்ச என்று சொல்லி சரத் பொன்சேகா நேற்று ஒரு கூட்டத்தில் உரையாற்ற நேரத்தில் சொல்லியிருக்கிற கருத்து தான் இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பேசுபொருளாக மாறியிருக்கு. இதுக்கு 2 உதாரணங்களை சரத் பொன்சேகா குறிப்பிடுறார். யுத்த காலத்தில் நடந்த 2 சம்பவங்கள். இதுக்கு முதல்லையும் பல சந்தர்ப்பங்களில் அந்த விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் ஏன் மஹிந்த ராஜபக்சவுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும், தூக்கில் அவரே தொங்க விடப்படணும் என்றதுக்கான 2 உதாரணங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த ஆட்சி காலகட்டத்திலேயாவது அதை பற்றின விசாரணைகள் நடத்தப்படணும், ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு அந்த ஃபைல்கள் எல்லாம் திரும்ப திறக்கப்படணும் என்றதுதான் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவினுடைய கோரிக்கை. யுத்தம் முடிகிற கடைசி காலகட்டத்தில் மார்ச் மாதத்தில் ஒரு சம்பவம் பதிவாகுதாம். மார்ச் மாதத்தில் மஹிந்த ராஜபக்ச ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருந்தாராம். அந்த தீர்மானம் எடுக்கப்படாமல் இருந்திருந்தால் மார்ச் மாதத்திலேயே யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கும், மே மாதம் வரைக்கும் இழுத்து கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சரத் பொன்சேகா குறிப்பிடுறாரு. எதுக்காக மஹிந்த ராஜபக்ச அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்தார்ன்றது சரத் பொன்சேகா முன்வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. பொது குடியிருப்பு 3 திசைகளிலையும் சுற்றி வளைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடைசி நாட்களில் மஹிந்த ராஜபக்ச எடுத்த தீர்மானம் போர் நிறுத்தம் என்றது. 48 மணித்தியாலங்கள் போர் நிறுத்தத்துக்கு மஹிந்த ராஜபக்ச ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தார். விடுதலை புலிகளினுடைய முக்கியஸ்தர்கள், தலைவர் உட்பட பல நபர்களும் வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கு, இன்னொரு நாட்டினுடைய உதவியோட வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்கான முயற்சிகள் கடைசி நாட்களில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு உதவி செய்கிற மாதிரி தலைவர் பிரபாகரன் அவர்களும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கியமான தளபதிகளும் வெளிநாட்டுக்கு தப்பி போறதுக்காக மஹிந்த ராஜபக்சவே 48 மணித்தியாலம் போர் நிறுத்தம் என்ற தீர்மானத்துக்கு வந்திருந்தார். இது ஒரு மிகப்பெரிய தேச துரோகம். இந்த தீர்மானம் எடுக்கப்படாமல் இருந்திருக்குமா இருந்தால் மார்ச் மாதத்தில் போர் முடிவுக்கு வந்திருக்கும். இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதன் காரணமா நாங்கள் 48 மணித்தியாலங்கள் ஆயுதங்களை எல்லாம் கீழே வச்சிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகள் அமைப்பால் மிக கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. 500க்கும் அதிகமான இராணுவ உறுப்பினர்கள் அதில் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. 5 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் பின்வாங்கி இருந்தோம். இதனால பாரியொரு சேதம் இராணுவத்துக்கு ஏற்பட்டிருந்தது. இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர் மஹிந்த ராஜபக்ச அந்த காலகட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர், ஜனாதிபதியாக இருந்தவர் என்ற அடிப்படையில் அவர் பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர் என்றது சரத் பொன்சேகா முன்வைக்கிற முதலாவது குற்றச்சாட்டு. இதனால அவர் ஒரு தேச துரோகி என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படணும் என்றதுதான் முன்னாள் இராணுவ தளபதியினுடைய கோரிக்கையா இருக்கு. 2வது சம்பவம் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்த காலகட்டத்தில் வேட்பாளர்களா களமிறங்கின நபர்கள் ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்க, இன்னும் ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்ச. இந்த 2 பேருக்கும் இடையில தான் கடுமையான போட்டி நிலவி இருந்தது. அந்த காலகட்டத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஓட் பண்ணியிருக்க மாட்டாங்க, வாக்களிக்கிறதா இருந்தா ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க என்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு சில முக்கியஸ்தர்கள், எமில் காந்தன் மாதிரியான நபர்களை அரசாங்கத்தினுடைய நபர்கள் தொடர்பு கொண்டு, பெசில் ராஜபக்சவும் டிரானலஸ் மாதிரியான நபர்களும் தொடர்பு கொண்டு பணம் கொடுக்கிறதுக்கு $2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்தை விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் அமைப்புக்கு கொடுத்திருக்கிறாங்க. மலேசியாவிலிருந்து கரும்புலிகளுக்கு தேவையான படகுகளை கொள்வரவு செய்யறதுக்காக இந்த $2 மில்லியன் அமெரிக்க டாலரும் பயன்படுத்தப்பட்டது. அந்த படகுகளை மலேசியாவிலிருந்து விடுதலை புலிகள் அமைப்பு கொண்டு வந்த படகுகளை பயன்படுத்தி கொண்டுதான் நேவியினுடைய படகுகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. 10 டோரா படகுகள் அதன் மூலமா அழிக்கப்பட்டிருந்தது. இதுக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டிய நபர் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியா இருந்த மஹிந்த ராஜபக்ச. இந்த 2 காரணங்களுக்காகவும் அவர் ஒரு தேச துரோகி, அவர் தூக்கில தொங்க விடப்பட வேண்டிய ஒரு நபர். இதை பற்றின விசாரணைகளை இந்த அரசாங்கம் முதுகெலும்பு இருக்குமா இருந்தா ஆரம்பிக்கணும் என்றது முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவினுடைய ஒரு கோரிக்கை. நேற்று உரையாற்ற சந்தர்ப்பத்தில் அவர் குறிப்பிட்ட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஊழல் மோசடிகள், அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய வலையமைப்பு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வலையமைப்புக்கு பின்னால் இருக்கிறது ராஜபக்ச கும்பல் தான். இது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு புறக்கோட்டையில போய் சாதாரணமா அரிசி, வெங்காயம், பருப்பு, கருவாடுன்னு சொல்லி இறக்குமதி செய்யற, இல்லாட்டி அதை கொண்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிற வர்த்தகர்கள் வரைக்கும் இந்த மோசடி வலையமைப்பு ஊடுருவி இருக்கு. அவங்கள பற்றி பிடிச்சு விசாரிக்கிற சந்தர்ப்பத்திலையும் எங்கேயோ ஒரு பக்கத்தில் ராஜபக்ச தொடர்பு வெளிப்படும் என்றது அவருடைய இன்னொரு கருத்தா இருந்தது. இந்த மாதிரி பல துறைகளையும் பணம் எந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக புழங்குதோ அந்தந்த இடங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய அளவில் மோசடி ஊழல் நடந்திருக்கு என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறார். ஒரு சில உதாரணங்களை சரத் பொன்சேகா முன் வச்சிருந்தார், பட்டியல் படுத்தி இருந்தார். துறைமுகத்தில் மோசடி நடக்குது,
பணம் புழங்குற அதிகமான விமான நிலையத்தில் மோசடி நடக்குது, சுங்க தணிகளத்தில் மோசடி நடக்குது. அப்படியே பட்டியல் படுத்தி கொண்டு வர்ற நேரத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் மோசடி நடந்திருக்கு என்றது. இது சாதாரணமா ஒரு அரசியல்வாதி சரத் பொன்சேகா சொல்லியிருக்கிற கருத்துன்றதையும் தாண்டி யுத்தம் நடந்த காலத்துல ராணுவ தளபதியா இருந்த ஒரு நபர் சுமத்தி இருக்கிற குற்றச்சாட்டு. எந்த தரப்பு ஒண்டா சேர்ந்து செயற்பட்டு இருந்ததோ அவங்களுக்கு தான் ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆயுத கொள்வனவுல மிகப்பெரிய அளவில் ஒரு மோசடி நடந்திருக்கு. அதுக்கு பின்னால் இருக்கிறது ராஜபக்சக்கள் சொல்லி அந்த காலகட்டத்தில் ராணுவ தளபதியா இருந்த சரத் பொன்சேகாவே வெளிப்படையா சொல்லி இருக்கிறார் என்றது இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது. அவர் எந்த விஷயங்களை குறிப்பிட்டார் என்றது வெளிப்படையா சொல்லப்படாட்டியும் கூட ஒரு சில சம்பவங்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க வெளிப்படுத்தின மிக்கொடுக்கல் வாங்கல இருக்க முடியும். மிக்கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான கட்டுரைகளை தொடர்ச்சியாக வெளியிட்ட அந்த காலகட்டத்தில் தான் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டிருந்தார். வெளிநாட்டிலிருந்து பெருந்தொகையான பணம் செலவு செய்யப்பட்டு மிக் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்டிருந்தது. சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 80 தொடக்கம் 90% தரகு பணம் கொடுக்கப்பட்டது என்ற ஆதாரங்கள், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெளிவந்த காலகட்டத்தில் தான் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலையும் நடக்குது. அதைத்தான் இங்க சரத் பொன்சேகா ஞாபகப்படுத்துறாரா குறிப்பிடுறாரா என்றதும் தெரியாது. இன்னும் ஒரு பக்கம் அவன்கார்டு மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்தது. பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சவினுடைய தலைமைத்துவத்தின் கீழே அவன்கார்டு சொல்லப்படுற அவன்கார்டு மெரிடைம் சர்வீஸ் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம், அதிலிருந்து ஆயுதங்கள் தனியார் பிரிவுகளுக்கு சோமாலிய கடற்கொள்ளையர்கள் வரைக்கும் ஆயுதங்கள் துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்பட்டது என்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த ஆயுதங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது, அது யாருக்கெல்லாம் விற்பனை செய்யப்பட்டது, அப்படி விற்பனை செய்யப்பட்டிருக்குமா இருந்த அந்த பணம் எங்கெல்லாம் போனது என்ற பல கேள்விகள் இருக்கு. அந்த உதாரணத்தை தான் மறைமுகமா சரத் பொன்சேகா குறிப்பிட்டிருக்கிறாரா இல்லையான்றதும் தெரியாது. இதுல குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர்கள் கோட்டாபய ராஜபக்ச உட்பட அவர் ஜனாதிபதியானார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவருக்கு இருந்த சிறப்புரிமை என்ற அடிப்படையில் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்ய முடியாது என்ற அடிப்படையில் தான் கோட்டாபய ராஜபக்ச அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் என்றதும் இதுல ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். மூன்றாவது சரத் பொன்சேகா குறிப்பிடுறது விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் சம்பந்தமா. சொன்னா இன்றைய நாட்களில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதிலும் குறிப்பா நாமல் ராஜபக்ச ராணுவத்துக்கு மேல அதிகமான பாசத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். நான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது கூட, அந்த தீர்மானம் மஹிந்த ராஜபக்சவால எடுக்கப்பட்டது கூட தவறானது என்ற சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாமல் ராஜபக்ச மாறி இருக்கிறார். இது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனா எதுக்காக இந்த ராணுவத்தின் மீதான ஒரு திடீர் பாசம் என்ற கேள்வியை சரத் பொன்சேகா முன்வைக்கிறார். தனக்கு கீழே வேலை செய்தார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட 35 ராணுவ உயரதிகாரிகள் பழிவாங்கப்பட்டாங்க. வேற எந்த இடங்கள்லையும் ஒரு நிறுவனத்துக்கு போய் வேலை கேட்கிற சந்தர்ப்பத்திலையும் அந்த நிறுவனத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்ததாம். இந்த நபருக்கு வேலை கொடுக்க கூடாது, வேலை கொடுத்தா அவங்களுடைய அலுவலகம் தாக்கப்படும் என்ற அளவுக்கு ராஜபக்சேக்கள் ஒரு அழுத்தம் விடுத்தாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் கூட இன்றைக்கு சரத் பொன்சேகா முன் வச்சிருக்கிறார். இதையும் தவிர தான் சிறையில் அடைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தன்னுடைய குடும்பமும் பழிவாங்கப்பட்டிருந்தது. ராஜபக்சேக்களால நாங்க பழிவாங்கப்பட்டிருந்தோம், எனக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் படிச்சு கொண்டிருந்தாங்க, விமான நிலையத்துக்கு போற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் பல மனத்தியாலங்கள் ரகசியமான ஒரு அறைக்கு அந்த இடத்துக்கு கூட்டி போகப்பட்டு என்னுடைய 2 மகள்களும் நீண்ட நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இப்படியான ஒரு மோசமான செயலை செய்த ராஜபக்சக்கள் தான் இன்றைக்கு ராணுவத்தின் மேல ஒரு அன்பை பாசத்தை காட்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களை எல்லாம் பழி வாங்கின நபர்கள், ராணுவ தளபதியா இருந்த என்ன உட்பட நான் உட்பட மிக மிக முக்கியமான பதவிகளை பொறுப்புகளை வகிச்சிருந்த ராணுவ உயரதிகாரிகளை எல்லாம் இந்த ராஜபக்ச குடும்பம் தான் பழி வாங்கி இருந்தது. இன்றைக்கு ஒரு திடீர் பாசம் ஏற்பட்டிருக்கு என்ற மாதிரி சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சம்பந்தமாகவும் சரத் பொன்சேகா ஞாபகப்படுத்துறார். நாங்க போராடின தரப்பு, எந்த தரப்புக்கு எதிராக நாங்க போராடி இருந்தோமோ அந்த அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் கூட ராணுவத்தினுடைய குடும்பங்களையோ பிள்ளைகளையோ பழிவாங்கிறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் முன்வந்தது கிடையாது. ஆனா ராஜபக்சக்கள் எங்களுடைய பிள்ளைகளை பழிவாங்குற அளவுக்கு மோசமான நபர்கள் என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சரத் பொன்சேகா பதிவு செய்திருக்கிறார். ஒரு சில நாட்களுக்கு முதல்ல ஒரு சிங்கள யூடியூப் சேனல்ல முல்லைத்தீவுக்கு பொறுப்பா இருந்த ஒரு விடுதலை புலிகள் ஒரு அமைப்பினுடைய முக்கியமான ஒரு உறுப்பினர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதுல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஒரு படகு விடுதலை புலிகள் அமைப்பால் கைப்பற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு நேவி படகு கைப்பற்றப்பட்டிருந்ததாம். அந்த படகுட கேப்டன் விடுதலை புலிகள் அமைப்பால் பிடிக்கப்படுறார், சிறையில் தடுத்து வைக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை அந்த சிங்கள கேப்டனுக்கு உருவாகி இருந்ததாம். அந்த சிங்கள கேப்டன் மகள்
விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்களாம். பிரபாகரன் மாமா, என்னுடைய அப்பாவை வந்து எப்படியாவது விடுதலை செய்யுங்க, நாங்கள் பார்க்க விரும்புகிறோம்னு சொல்லி. அந்த கடிதத்தை பார்த்ததுக்கு பிறகு விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த நபரை விடுதலை செய்து அந்த குடும்பத்தோட சேர்த்து வச்சார் என்றது ஒரு சில நாட்களுக்கு முதல்ல ஒரு சிங்கள யூடியூப் சேனலில் ஒரு நபர் கொடுத்திருந்த இன்டர்வியூல இருந்து வெளிப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு சரத் பொன்சேகாவும் பதிவு செய்திருக்கிறார். சரத் பொன்சேகான்னு சொல்லப்படுற அரசியல்வாதியினுடைய கருத்துன்றதையும் தாண்டி ஒரு இராணுவ தளபதியா இருந்த நபர் யுத்த காலத்துல கடைசி காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்தது என்ற ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கிற ஒரு நபரே இதெல்லாம் இப்பயாவது சிங்கள மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் என்றது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்தை பார்க்குற நேரத்தில் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. சரத் பொன்சேகாவினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா, மஹிந்த ராஜபக்ச தூக்கிலிடப்படுவாரா, இல்லாட்டி அதை பற்றின விசாரணைகளாவது ஆரம்பிக்கப்படுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.